அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனல்ல நிறைய ஆன்மீகம் பற்றிய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற பதிவு 2026ஆம் ஆண்டு ரத சப்தமி என்னைக்கு வருது, அன்றைய தினத்துல பரிகார குளியல் குளிக்கணும், நம்ம வீட்டு வாசல்ல போடக்கூடிய கோலம், இதையெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்குரிய நாள் தான் ரத சப்தமி. ரத சப்தமி அன்று பாவங்கள் நீங்குவதற்கு நம்ம தலையில் எருக்கை இலையை வைத்து குளித்தோம்னா பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய எருக்கன் இலையை தலையில் வைத்து குளிப்பதற்கு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை கதை மூலம் பார்க்கலாம். மகாபாரத கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே கடுமையான போர்லாம் நடந்துச்சு. பாரத போர்க்களத்தில் மரணப்படுக்கையில் கிடந்தாரு பீஷ்மர். பீஷ்மர் நினைத்தால் நினைத்த நேரத்தில் அவரோட உயிரை விட முடியும் அப்படின்ற வரத்தையும் பெற்றவர் தான் பீஷ்மர். அவர் உத்தராயண புண்ணிய காலத்திற்கு காத்திருந்தார். அவர் உயிர் பிரியணும் அப்படின்னா உத்தராயண புண்ணிய காலம் வரணும், அதற்காக அந்த காலம் வரும் வரை காத்திருந்தார். ஆனால் உத்தராயண புண்ணிய காலம் வந்த பிறகும் பீஷ்மரோட உயிர் அவர் உடலை விட்டு பிரியவே இல்லை. பீஷ்மர் தன் உயிரை பிரிவதற்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தார். அப்போது அவரை பார்க்க வேத வியாசர் வந்தார். வேத வியாசரிடம் பீஷ்மர் கேட்குறாரு, நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் இன்னும் என்னோட உயிர் போகலை என்று ரொம்ப வருந்தி கேட்டார். அதற்கு வியாசர் சொன்னார், பீஷ்மரே, ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை செய்யாவிட்டாலும் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருப்பதும் கூட பாவம்தான். அதற்கு தண்டனையும் ஒருவர் அனுபவித்தே தீர வேண்டும். தாங்களும் அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதவியாசர் பீஷ்மர்கிட்ட சொன்னார். இப்போ வியாசர் சொன்ன உடனே பீஷ்மருக்கு உண்மை என்ன அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. துரியோதனன் அவையில் சூதாட்டம் நடந்துச்சு, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். அப்போ தர்மன் எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டாரு. எல்லா உடைமைகள் பொருட்கள் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் தன் மனைவி பாஞ்சாலியை சூதாட்டத்தில் வைத்தார். அப்பொழுது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துயில் உரித்த போது கண்ணெதிரே அநியாயம் நடந்தது. அதை தடுக்கக்கூடிய உயர்ந்த நிலையில இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர். இதையெல்லாம் எண்ணிக்கொண்டே பீஷ்மர் வியாசரை பார்க்குறாரு. பீஷ்மர் வியாசர்கிட்ட கேட்குறாரு, இதற்கு என்னதான் பிராயச்சித்தம் என கேட்டார். அதற்கு வியாசர் சொன்னார், நீ எப்போது உன் பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடம் இருந்து அகன்று விட்டது. ஆனாலும் திரௌபதி, கண்ணா, என்னை ரட்சிக்க மாட்டாயா என்று துரியோதனன் சபையில் கதறிய போது அதை கேளாமல் இருந்த உன் செவிகள், பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் இரு கண்கள், தட்டி கேட்காத உன் வாய், உன்னிடம் இருந்த அசாத்திய தோல், வலிமையை சரியான நேரத்துக்கு உபயோகிக்காமல் இருந்த உன் இரு தோள்கள், வாளை எடுக்காத உன் இரு கைகள், இரு கையில் இருந்து எழும்பாத உன் இரு கால்கள், இவை அனைத்துக்கும் தண்டனை கிடைத்தே தீரும், அதுதான் விதி என்று வியாசர் சொன்னார். வியாசர் கூறிய அனைத்தையும் அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மர் கேட்டுக்கொண்டு, அப்படி என்றால் என் இந்த அங்கங்களை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான். சாதாரண நெருப்பு போதாது, எனக்கு சூடு வைக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று துக்கத்தோடு வியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர். பீஷ்மா, எருக்கன் இலை சூரியனுக்கு உகந்தது என்று கூறியதோடு பீஷ்மரின் அங்கங்களை எருக்கன் இலையால் அலங்கரித்தார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஷ்மர். தியானத்தில் மூழ்கி தன் உயிரை உடலில் இருந்து விடுவித்து கொண்டார். அப்பொழுது அவர் அருகில் வந்த வியாசர், இனி இந்த பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி தினத்தன்று தங்கள் உடலில் எருக்கன் இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து தங்களை விடுவித்து கொள்வார்கள். அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார் வியாசர். எருக்கன் இலைகளை தலையில் வைத்து குளித்தால் சகல பாவங்களும் தீரும் என்பது இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதையில பீஷ்மருக்கு வந்த பாவங்கள் எப்படி குறைந்ததோ அதுபோல நமக்கு ஏற்பட்டுள்ள பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ரத சப்தமி என்னைக்கு வருது, அன்றைய தினத்துல பரிகார குளியல் எப்படி குளிக்கணும், நம் வீட்டு வாசல்ல போடக்கூடிய கோலம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ரத சப்தமி
25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரிய பகவானுக்கு உகந்த நாள். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஜெயந்தி தினம் கொண்டாடுறோம். சூரியனுக்கு ஒரு ஜெயந்தி தினம் அப்படின்னா இந்த ரத சப்தமி தினம்தான். உத்தராயண தை அமாவாசைக்கு பின்வரும் 7வது நாள் தான் சப்தமி திதி. இந்த சப்தமி திதி தான் ரத சப்தமி அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் தன் வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பத்தில் இந்த சப்தமி திதியில் இருந்து தான் தன் ஒளி கதிர்களுக்கு வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக கூட்டுவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ரத சப்தமி தினத்தன்று குளிக்கக்கூடிய நேரம் 25ஆம் தேதி காலையில் 5:50 முதல் 7:26 வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் குளிக்கணும். இந்த ரத சப்தமி தினத்தன்று சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து எருக்கன் இலைகளை நம் தலையில் வைத்து குளித்தால் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கி ஆயுள் நீடிக்கும் என்றும் சொல்லப்படுது. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி 7 எருக்கன் இலைகளை எடுத்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கணும். மேலே மேலே அடுக்கி அந்த கடைசி இலையில் 7வது இலையில் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சம் பச்சரிசி, விபூதி கொஞ்சம், இது 3ஐயும் வைத்து ஆண்கள் குளிக்கும்போது இந்த 7 இலைகளையும் தலையில் வைத்து தண்ணீர் ஊற்றணும். சூரிய பகவானை நினைத்து கொண்டு எனக்கு ஏற்பட்டுள்ள சகல விதமான பாவங்களும் நீங்க வேண்டும், நான் இதிலிருந்து விடுபட்டு எனக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த தண்ணீரை தலையில் ஊற்றிக்கிட்டு சப்தமி திதியன்று இப்படி 7 எருக்கன் இலைகளை தலையில் வைத்து குளித்தால் சூரியனின் 7 வகையான கிரகணங்கள் எருக்கன் இலைகள் மூலமாக நம்ம உடலில் பாய்ந்து உடல் நலத்தை வலுப்படுத்தும் என்பது ஐதீகம். அதற்கு பின் சூரிய நமஸ்காரம் அவசியம் செய்ய வேண்டும். குளித்து முடித்த பிறகு சூரியனுக்கு நேராக நின்று நமஸ்காரம் செய்யணும். பெண்கள் எப்படி குளிக்கணும் அப்படின்னா 7 எருக்கன் இலைகளை எடுத்து ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து கடைசி இலையில் கொஞ்சமாக மஞ்சள் தடவி அச்சதை அரிசி கொஞ்சம் வைத்து இதை மட்டும் வைத்து குளிக்கணும். ஆண்கள் விபூதியை சேர்த்து குளிக்கணும். பெண்கள் விபூதி வைக்காமல் அச்சதையும் மஞ்சளும் வைத்து தலையில் வைத்து தண்ணீர் ஊற்றணும். சப்தமி திதியன்று இப்படி ஆண்களும் பெண்களும் தலையில் எருக்கன் இலைகளை வைத்து குளித்தால் சகலவிதமான பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு ஆயுள் கூடும் என்று சொல்லப்படுது. அடுத்து அன்றைய தினத்தில் நம்ம வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலம் தேர் வடிவில் இருக்கணும். தேர்கோலம் போடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்றைய தினத்தில் வரவேற்று அவரை வழிபாடு செய்யணும். பச்சரிசி மாவினால் தேர்கோலம் போட்டு நடுவில் செம்பருத்தி பூ அல்லது இட்லி பூ வைக்கணும். சூரிய பகவானுக்கு உகந்த நிறம் சிவப்பு நிறம். அந்த நிறத்தில் பூ வைக்கும்போது சூரியன் அருள் நமக்கு கிடைக்கும். இப்படி தேர் வடிவில் கோலம் போட்டு நடுவில் சிவப்பு நிற பூக்கள் வைக்கணும். இட்லி பூ அல்லது செம்பருத்தி பூ வைக்கலாம். ரத சப்தமி தினத்தன்று நீங்கள் வெளியில் போய் குளிக்கிறீங்க அப்படின்னா ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி நீரோடைகளில் குளிக்கிறீங்க அப்படின்னா குளிக்கும்போது தலையில் வச்சுக்கிட்டு முழுகணும். முழுகிட்டு அந்த தண்ணீரோட அந்த இலையெல்லாம் விட்டுருங்க. இப்படி செஞ்சாலே போதும். வீட்டில் குளிக்கிறீங்க அப்படின்னா தலையில் வச்சுட்டு 3 முறை தண்ணியை மொண்டு ஊற்றிட்டு அந்த இலையை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அந்த இலை நம்ம தலையில் பட்டாலே போதும், பாவங்கள் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி செய்வதால் நம் பாவங்கள் விலகி பகலவனை கண்டு பனி மறைவது போல மறைந்து போகும். புண்ணிய பலன்கள் பெருகும் என்பது ஐதீகம். எருக்கன் இலை கிடைக்கலனா கொஞ்சமாக சந்தனத்தை குழப்பி தோள்பட்டையில் 2 பகுதியிலும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் சந்தனம் வச்சுட்டு கால் முட்டியில் கொஞ்சம் சந்தனம் 2 கால்லையும் வச்சுட்டு குளித்தாலே போதும். அப்படி குளித்தாலே பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இவ்வளோதாங்க இந்த பதிவு. இந்த பதிவில் ரத சப்தமி என்னைக்கு வருது, ரத சப்தமி அன்று ஏன் நம்ம எருக்கை இலையை வைத்து குளிக்கணும் அப்படின்றதுக்கான காரணமும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாவங்களை போக்கி நீண்ட ஆயுளை பெறுவதற்கு பரிகார குளியல் முறையும் பார்த்துட்டோம். அன்றைய தினத்தில் நம்ம வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலம் தேர்கோலமாக இருக்கணும். ரத சப்தமி தினத்தன்று சூரிய பகவானை வழிபாடு செய்து அவரின் அருளை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.